உலக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக வருங்காலம் நன்றாக இருக்கட்டும். அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இந்த பாரதியினுடைய பாடல்கள் எப்படி இவ்வளவு பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் நாம் இருவர் என்று ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் பாரதியாருடைய பாடல்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாரதியுடைய பாடல்களுக்கு ரைட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு எங்கள் செட்டியார் எங்கேயா உள்ளே புகுந்தாருன்னா கடைசி வரலும் போவார், விடமாட்டார். யார்கிட்ட அந்த உரிமை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு சேட்டு, அந்த சேட்டுக்கிட்ட போய் இந்த பாட்டையெல்லாம் நான் உரிமையை வாங்கிக்கிறேன், எவ்வளவு பணம் கேட்குறீங்கன்னு கேட்டார். பாரதியார் வறுமையினால முழு படைப்புகளையும் 600 ரூபாய்க்கு சுராஜ்மாங்கிற அந்த சேட்டுக்கிட்ட எடுத்திருந்தார். அவருடைய மொத்த படைப்பையும் 600 ரூபாய்க்கு பாரதியார் கொடுத்துருக்காரு வறுமையின் காரணமாக. செட்டியாரத்தை கண்டுபிடிச்சி 600 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்கேன், இப்போ நான் அவனுக்கு என்ன தரணும்னு சொல்லு, அது கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். செட்டியார், அது எனக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன், சும்மா வெறும் 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஒட்டு மொத்தமாக 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன்னு. எங்கள் செட்டியார் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் செட்டியார் இல்லையா, பெரியவருக்கு வியாபாரம். 10,000 ரூபாய் கையில் கொடுத்து முதல்ல கையெழுத்து போட்டு கொடுன்னு சொல்லி அந்த உரிமையை செட்டியார் அவர்கள் வாங்கி கொண்டார்கள். வாங்கித்தான் நாம் இருவர் படத்திலே பாரதியாருடைய பாடல்களை வைத்தார்கள். அதுக்கு உதாரணம் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் வந்து விட்டோம். தீர்க்கதரிசி மாதிரி இருக்கிறது பாரதியார். சுதந்திரம் அல்ல, சுதந்திரம் வந்துச்சுன்னு அதையெல்லாம் பாடல்கள் சேர்த்து ஏவி முடித்த எல்லா படங்களையுமே பாரதியாருடைய பாடல்கள் நீக்கப்பட்டன. அதன் மூலமாக பாரதியாருடைய பாடல்கள் தமிழகமெங்கும் மூலை முடுக்கெல்லாம் பரவி பாரதிக்கு ஒரு தனி புகழை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் ஏவியம் என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது. அடுத்து அதிலேயே இன்னொரு டெவலப்மெண்ட்டு. அப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் 4 மாகாணங்கள் சேர்ந்து சென்னை மாகாணம். அந்த சென்னை மாகாணத்துக்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக இருந்தார். அவர் செட்டியார் ஒரு நாளைக்கு என்னை பார்க்க வரணும்னு கூப்பிட்டு அனுப்பிச்சார். செட்டியார் சிஎம் நம்மளை எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி போனாங்க. போன உடனே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சொன்னார், இந்த பாரதியாருடைய பாடல் இப்போ நாடு பூரா பரவி இருக்கு, அந்த உரிமையை நீங்கள் மட்டும் ஒரு தனி மனிதராக வச்சுக்கொள்ளக்கூடாது, அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் நாட்டில் போய் சேரணும். ஆகவே அந்த பாடல்களை, அவருடைய படைப்புகளை நாட்டுரிமையாக ஆட்சி கொடுங்கள், அரசுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கேட்டார். கேட்ட உடனே செட்டியார், இந்த உங்கள் அப்பா தான் காரணம், டி.கே. சண்முகமும் டி.கே. பகவதியும் எல்லாம் சேர்ந்து இருந்து அந்த பிள்ளைங்க தான் அவங்க அந்த குரூப்பில் இருந்தாங்க. செட்டியாருக்கு உடனே சொன்னார் ஓமந்தூர் ராமசாமிகிட்ட, நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, 1 ரூபா கூட தர வேண்டாம், அந்த பாரதியினுடைய படைப்புகளை